எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு காட்டுல எறும்புங்க கூட்ட கூட்டமா வாழ்ந்துட்டு வந்துச்சான் செல்லங்களா. அதே காட்டுல வெட்டுக்கிளியும் வாழ்ந்துட்டு வந்துச்சா செல்லங்களா. இந்த எறும்புங்க அதுகளோட குளிர்காலத்துல அதுக்குனால ஆகாரம் சேர்த்து வைக்க முடியாதுல, ரொம்ப குளிரா இருக்கும்ல. அதனால இந்த எறும்புங்க என்ன பண்ணுமா, கோடை காலத்துல அதுகளுக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் இந்த எறும்புங்க என்ன பண்ணுமா, சேர்த்து வச்சுக்குமா. எவ்வளவு புத்திசாலியான எறும்பு பாத்தியா செல்லங்களா. அது என்ன தெரியுமா பண்ணும் இந்த எறும்பு, அது குழந்தைங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் கூடயும் இந்த எறும்பு என்ன பண்ணுமா, சேர்த்து வச்சிருமா செல்லங்களா. உங்க வீட்லயும் உங்க மம்மி டாடி உங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்களே, உங்களுக்கு ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி ஒவ்வொன்னா கொடுப்பாங்களே செல்லங்களா. அதே மாதிரிதான் இந்த எறும்புகளோட பேரண்ட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளார வச்சிருந்தாங்க செல்லங்களா. ஆனா இந்த வெட்டுக்கிளி என்ன தெரியுமா பண்ணுச்சு, அந்த காட்டுல இங்கேயும் அங்கேயும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அதோட நேரத்தை வீணா செலவழிச்சிட்டு இருந்தது செல்லங்களா. ஆனா இந்த எறும்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு, அது சின்சியரா அதுக குளிர்காலத்துல சாப்பாடு கிடைக்காதுன்றனால சின்சியரா அதோட நெல்லு எல்லாம் கொண்டு போய் அதோட வீட்டுல என்ன பண்ணுச்சா, சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்துச்சு செல்லங்களா. ஆனா இந்த வெட்டுக்கிளி அதை பார்த்து ரொம்ப ஏளனமா சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தது செல்லங்களா. இது என்ன ஆச்சுன்னா, இந்த எறும்பு அப்படி சேகரிச்சு வச்சுட்டு இருக்கும்போது அதுல ஒரு எறும்போட நெல்லு கீழே விழுந்துருச்சு செல்லங்களா. அப்ப அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு, வெட்டுக்கிளி அண்ணன் கிட்ட, வெட்டுக்கிளி என்ன என்னுடைய நெல்லு கீழே விழுந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, எனக்கு எடுத்து கொடுங்க அண்ணன் அப்படின்னு கேக்குது செல்லங்களா. உடனே இந்த வெட்டுக்கிளி என்ன தெரியுமா சொல்லுச்சு அந்த எறும்பு கிட்ட, ஏய் நானே ஒரு வேலையும் செய்யக்கூடாது, சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ எங்கிட்ட வேலை சொல்றியா, நீயே எடுத்துட்டு போ அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா பேசிடுச்சு. பேசின உடனே இந்த எறும்புக்கு ஒரே அண்ணன் இப்படி திட்டாங்களேன்னு அழுதுகிட்டே அந்த நெல்லை தூக்குது செல்லங்களா. இப்படி இருக்கும் போதே பின்னாடி 2 எறும்பு என்ன பண்ணுச்சு, அதுகளுக்கு தேவையான ஆப்பிள் எல்லாம் கொண்டு போய் அதோட வீட்டுல சேகரிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னும் 2 எறும்புங்க என்ன பண்ணுச்சா, அதுகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொண்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த வெட்டுக்கிளி அண்ணன் கிட்ட சொல்லிச்சு அந்த எறும்புங்க, அண்ணா இப்படி நீங்க உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க அண்ணா, குளிர்காலம் சீக்கிரமாவே வந்துரும், அதனால நீங்க உங்களுக்குன்னு ஒரு வீட்டையும் அதுல உங்களுக்கு தேவையான ஆகாரத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த எறும்பு இந்த வெட்டுக்கிளி கிட்ட சொல்லிச்சான். ஆனாலும் இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சு, அவங்க பேசுறதெல்லாம் கேட்காம இது என்ன தெரியுமா செல்லங்களா பண்ணுச்சு இந்த வெட்டுக்கிளி, நானு இந்த சம்மர் முடியறதுக்குள்ளார நான் எப்படியாவது எனக்கு ஒரு வீட்டையும் ஆகாரத்தையெல்லாம் நல்லா சேர்த்து வச்சுக்குவேன், உங்களை மாதிரி இவ்வளோ எல்லாம் கஷ்டம்லாம் பட மாட்டேன் அப்படின்னு இந்த வெட்டுக்கிளி அந்த எறும்புக கிட்ட சொல்லிருச்சு செல்லங்களா. நாட்கள் போக போக என்ன ஆயிடுச்சு, குளிர்காலமும் வந்துருச்சு. ஆனா இந்த வெட்டுக்கிளி அதுக்கு தேவையான வீடும் கட்டல, ஆகாரத்தையும் சேர்த்து வைக்காதனால ரொம்ப பசி செல்லங்களா. ரொம்ப பசியில ஒரே வாடி போயிடுச்சு, குளிர் இல்லையா, அதனால இருக்கிறதுக்கு வீடும் இல்லாதனால அது ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு செல்லங்களா. அப்புறம் இங்க இருந்து அது எறும்போட வீட்டை பார்க்கும்போது எறும்போட வீட்டுல நிறைய பிரெட்டு, ஆப்பிள், அப்புறம் அதுக்கு சேர்த்து வச்ச எல்லா பொருளும் அந்த வீட்டுல இருக்கிறத இந்த எறும்பு பார்த்துருச்சு. சரி, நம்ம எறும்பு கிட்ட போய் எறும்பு வீட்டுல போய் நம்ம தங்கிக்கலான்னு எறும்போட வீட்டுக்கு போது செல்லங்களா. போய் எறும்போட வீட்டை கதவை தட்டுது இந்த வெட்டுக்கிளி. உள்ள இருந்து 2 பேர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே வெட்டுக்கிளிய பார்த்த உடனே ஹார்ச்சா, ஏய் இங்க எதுக்கு வந்திருக்க, இங்க எல்லாம் வரக்கூடாது, போ போ, எங்க வீட்டுக்குலாம் நீ எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப டென்ஷனா பேசிட்டு அந்த 2 எறும்புங்களும் என்ன பண்ணிருச்சா, பண்டார்னு கதவை சாத்திட்டு போயிடுச்சு செல்லங்களா. அப்புறம் ஒரு எறும்பு உள்ள இருந்து வெளியே வந்துச்சு செல்லங்களா. வந்த உடனே வெட்டுக்கிளி அண்ணனை பாக்குது செல்லங்களா. பார்த்த உடனே அந்த எறும்பு கிட்ட வெட்டுக்கிளி கேக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது எறும்பு, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு, இன்னொன்னு உங்க வீட்டுல தங்கறதுக்கும் எனக்கு இடம் கொடு அப்படின்னு இந்த வெட்டுக்கிளி கேக்குது செல்லங்களா. கேட்ட உடனே இந்த எறும்பு என்ன தெரியுமா செல்லங்களா சொல்லுது, இந்த எறும்பு யாருன்னு முதல் தெரியுமா உங்களுக்கு, அந்த நெல்லை தூக்கிட்டு வரும்போது அந்த நெல்லு கீழே விழுந்த உடனே ஹெல்ப் கேட்ட உடனே இந்த வெட்டுக்கிளியான செய்யல, செய்யாம திட்டுனாங்கல்ல, அந்த எறும்பு கிட்டதான் இந்த அண்ணன் என்ன பண்றாங்க, ஹெல்ப் கேக்குறாங்க. உடனே இந்த எறும்பு என்ன தெரியுமா சொல்லுது, அண்ணன் என்னுடைய தோழர்கள் அப்பவே சொன்னாங்கல்லன்னு,
உங்களுக்கு குளிர்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால இப்பவே உங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கோங்க, உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் சேர்த்துக்கோங்கன்னு என்னுடைய தோழர்கள் சொன்னாங்கல்லன்னா. ஆனா நீங்க அந்த பேச்சை கேட்கவே இல்லைல்ல. இனிமேலாவது இந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்க கோடை காலத்திலே உங்களுக்கு தேவையான வீட்டையும் கட்டி உங்களுக்கு தேவையான ஆகாரத்தையும் நீங்க சேர்த்து வைங்க அப்படின்னு இந்த எறும்பு அந்த அண்ணன் கிட்ட சொல்லி இந்த அண்ணனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் தேவையான ஆகாரத்தை எல்லாம் இந்த எறும்பு கொடுத்துச்சு செல்லங்களா. இந்த அண்ணனும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா அந்த குளிர்காலத்தையும் மழை காலத்தையும் எறும்போட வீட்டிலேயே இருந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோடைக்காலம் மறுபடியும் வந்த உடனே இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சான், அதுக்கு தேவையான வீட்டையும் கட்டி அதுக்கு தேவையான ஆகாரத்தையும் அந்த வீட்லயே சேகரிச்சிருச்சு செல்லங்களா. பாத்தீங்களா செல்லங்களா, இந்த எறும்பு எப்படி புத்திசாலித்தனமா இருந்திருக்கு பாத்தீங்களா. அது சும்மா இருக்காம அது கோடை காலத்துல அது சேர்த்து வைக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணிருக்கு, வெட்டுக்கிளிக்கு கூட அது கொடுத்துருக்கு செல்லங்களா. எறும்பு எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்களா செல்லங்களா. நீங்க கூடயும் உங்க ஸ்கூல்ல டெய்லியும் உங்க மிஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, நிறைய பாடங்கள் எடுக்கிறாங்க. நீங்க அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் டெய்லியும் முடிச்சிருங்க செல்லங்களா. டெய்லியும் முடிச்சிட்டீங்கன்னா எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா படிச்சது உங்களுக்கு ஒருக்கா ரிவைஸ் பண்ணா போதும். எல்லாம் எக்ஸாம் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நாட்களையும் உங்க நேரத்தையும் வீணடிச்சீங்கன்னா பாத்தீங்களா, இந்த வெட்டுக்கிளி எப்படி ஒரு வீடும் கட்டல, அதுக்கு ஆகாரத்தையும் சேர்த்து வைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு இல்லையா செல்லங்களா. அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுறாதீங்க. அன்னன்னைக்கு உங்களுடைய வேலைகள் என்னவோ, அன்னன்னைக்கு உங்களுடைய ஹோம்ஒர்க் என்னவோ அந்த ஹோம்ஒர்க்கை நீங்க முடிச்சிருங்க. அப்பதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நம்ம பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் என்னன்னு சொல்லி பாப்போமா. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். பாத்தீங்களா, அந்த எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தது. அதனாலதான் அது குளிர்காலத்துல எப்படி இருந்துச்சு, அதுக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் அது கிட்டையே இருந்துச்சு செல்லங்களா. நீங்களும் டெய்லியும் உங்களுடைய வீட்டு பாடங்கள்ல எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா படிப்பீங்க, நல்லா ரேங்க் எடுப்பீங்க. நீங்க தான் டாப் ஸ்டூடெண்டா இருப்பீங்க. டாப் ஸ்டூடெண்டா இருந்தா என்ன ஆகும், சீக்கிரமா நீங்க மேல மேல ப்ரொமோஷன் ஆகி வேற வேற கிளாஸுக்கு நீங்க போவீங்க. அப்புறம் நீங்க பெரிய ஆளாகி நீங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க. பாத்தீங்களா, செல்வத்தை உண்டாக்கும். நீங்க படிச்சா எப்படி இருக்கும், படிச்சா மட்டும்தான் நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல சம்பளத்துக்கு வேலையும் கிடைக்கும். சரியா செல்லங்களா, சோம்பேறியா என்னைக்கும் நீங்க இருக்காதீங்க. அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை ஒருக்கா சொல்றீங்களா, சொல்லலாமா. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா, நீதிமொழிகள் 10:4. மறுபடியும் சொல்லுங்க, நீதிமொழிகள் 10:4. சரி செல்லங்களா, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட காலையில எந்திரிச்சு சொல்லுங்க. சரியா அக்கா, நாளைக்கு நைட் 8 o'clock உங்களை டான்னு வந்து பாக்குறேன். ஓகேவா செல்லங்களா. பாய், குட் நைட்.